பொன்னியும் சக்தியும் சொல்கிறத கேட்டு வந்து பிரீத்தி செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. வீட்டை விட்டு போகணுமா, இந்த பொன்னி பிளான் பண்ணி நம்மளை வீட்டை விட்டு அனுப்ப பார்க்குறாளேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து ஜெயா கிட்ட பேசுகிறாங்க. ஜெயா வந்து வேறு வழி இல்லைம்மா, உன் நல்லதுக்கு தானே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவும் சொல்லிடுறாங்க. அதனால் பிரீத்தி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. ஒரு வாரத்தில் எப்படி நான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டேயும் சொல்லி புலம்புறாங்க. இந்த சூழ்நிலையில் சக்தி வந்து சக்திக்கும் பொன்னிக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி அவங்களோட வந்து ஆனிவர்சரி டேட்டில் அதே மாதிரி எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து சம்பிரதாயம் சாங்கியம் எல்லாத்தையுமே வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. அதன்படி சக்தி வந்து அந்த டைமில் வந்து இருக்கக்கூடாது, அதெல்லாம் அட்டென்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரீத்தி எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. அதையும் மீறி சக்தி வந்து அந்த பூஜையில் வந்து கலந்துக்கிட்டு 2 பேருமே சேர்ந்து நல்லபடி வந்து பூஜையை முடிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து கண்ணு தெரியாத ஒருத்தவங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இனிமேல் சக்திக்கும் பொன்னிக்கும் நல்ல காலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதன்படி வந்து சக்தி என்ன பண்ணுறாரு, மாலை மாற்றும் போது கரெக்டாக பொன்னிக்கிட்ட தன்னோட விருப்பத்தை தன் காதலையும் சொல்லி வந்து வந்து அவங்கக்கிட்ட வந்து சந்தோஷப்படுறாரு. அதே மாதிரி வந்து பொன்னியும் என்ன பண்ணுறாங்க, காதலை ஏற்றுக்கிட்டு வந்து சக்தியை வந்து கட்டிப்பிடிச்சு அழுறாங்க. நீங்கள் என்னை ஏற்றுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தன்னோட காதலை பரிமாறிக்கிறத பார்த்துடுறாங்க. பிரீத்தியால் தாங்கிக்க முடியல, எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோம் அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே வந்து சக்தி என்ன பண்ணுறாரு, சக்தி அதுக்கப்புறம் அவங்க அப்பா எல்லாருமே வந்து நம்ம கார்த்திக்கே நன்றி சொல்கிறாங்க. கார்த்தியால் தான் இதெல்லாம் நடந்துச்சு, கார்த்தி தான் என்னை வந்து தூண்ணா, எப்படியாவது வந்து உன் மனசில் இருக்கிறத சொல்லுன்னு சொல்லிட்டு கார்த்தி தான் நிறைய விஷயங்கள் உதவி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை பாராட்டுறாங்க. கார்த்தி வந்து சக்தி கிட்ட என்ன உதவி வேணும்னு சொல்லிட்டு சக்தி கேட்கணும். கார்த்தி வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி பிரீத்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் எப்படி பிரீத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பி முடிவு பண்ணிட்டீங்க, அப்போ வந்து பிரீத்தி யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, அப்போ இந்த வீட்டில் பிரீத்தி இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ நிஜமாக விரும்புறியாடா அப்படின்னு. ஆமாம், நான் ரொம்ப விரும்புகிறேன், பிரீத்தி என்னை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. அதனால் சக்தி வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு, கண்டிப்பாக பிரீத்தி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு. அதன்படி வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட சக்தி வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி பிரீத்தியை வந்து நம்ம கார்த்தி விரும்புகிறான், கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஜெயா வந்து ஆமாம், இது சரிதான், பிரீத்தி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்காது, அதனால் வந்து நம்ம கார்த்தி கல்யாணம் பண்ணி வைக்கலாம், பிரீத்தி கிட்டே இதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பிரீத்தி வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. இதுக்கப்புறம் வந்து சக்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கவே மாட்டான், சக்தி வந்து பொன்னியை விரும்ப ஆரம்பிச்சிட்டான், ஆனால் அவங்க 2 பேரையும் மட்டும் நான் வாழ விட மாட்டேன், எனக்கு கிடைக்காத சக்தி பொன்னி கூட சந்தோஷமாக வாழ நான் விடவே மாட்டேன், அதுக்கு நான் இந்த வீட்டில் இருந்தால் தான் வேலைக்காகும், ஆனால் இந்த வீட்டை விட்டு போக சொல்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ வந்து ஜெயா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த வீட்டை விட்டு நீ போக வேணாம் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நிஜமாவா ஆண்டி அப்படின்னு. ஆமாம், ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, என்னென்னா நீ வெளியே போனாலும் உனக்கு வந்து உன்னை சந்தேகப்பட்டு நல்ல மாப்பிள்ளை உனக்கு அமையாது, ஆனால் கார்த்தி உன்னை விரும்புகிறான், அவனை நீ கல்யாணம் பண்ணிங்கன்னா இந்த வீட்டை விட்டு நீ போவேனா, இந்த வீட்டிலே நீ இருக்கலாம், கார்த்தி மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா வந்து அவங்க கிட்ட சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் பிரீத்தியும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. எனக்கு கார்த்தியை சுத்தமாக பிடிக்காது, ஆனால் வேறு வழி இல்லை, அவனை கல்யாணம் பண்ணினா தான் இந்த வீட்டில் இருக்க முடியும்னா நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன், நான் பழி வாங்குவேன் கண்டிப்பாக, அந்த பொண்ணு என் வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காள், அவளை நான் விடவே மாட்டேன், அவள் வந்து எப்படி வந்து சக்தி கூட வாழவே கூடாது, அதுக்காக இந்த வீட்டிலே இருந்தால் மட்டும்தான் நான் அவங்க 2 பேரும் வாழதை தடுக்க முடியும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன், எனக்கு கிடைக்காத சக்தி அவ கூட வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து முடிவு பண்ணுறாங்க. இங்கே வந்து நம்ம பொண்ணுக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு பொண்ணு அதிர்ச்சி அடைகிறாங்க. இது நடக்கவே கூடாது, பிரீத்தி வந்து நல்லவளே கிடையாது, அவள் எப்படி வந்து நம்ம குடும்பத்தில், அதுவும் வந்து பாவம் கார்த்தி எவ்வளோ நல்லவர், அவருக்கு போய் பிரீத்தியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதை வந்து தடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு என்ன பண்ணு தெரியாமல் தவிக்கிறாங்க.